Praise the Lord. Welcome to church. இன்னைக்கு ஊதாரி மைந்தனுடைய ஓமையை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த லூக்கா 15 ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. முத்துக்கள்ல சிறந்த முத்து என்று அழைக்கப்படுகிற ஒரு அதிகாரம். இந்த ஊதாரி மைந்தன் என்ற அந்த ஓமை, அது ஓமைன்னு மட்டும் இல்லை, இதை நம்ம வாசிக்கும் போது ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ற மாதிரியே தான் இயேசு இதை சொல்லுகிறார். இந்த ஓமையை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த ஓமையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஓமைய இயேசு சொன்னார், அதோட பர்பஸ் என்ன அப்படின்றது 15:2 லூக்கா 15:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது பரிசேயர் வேத பாரகர் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறாரே என்றார்கள். இயேசு பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், இதுதான் சுவிசேஷம். அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க என்ன நினைச்சுன்னுக்கிறாங்கன்னா, மெசையா, வருகிற மெசையா, இவர் கடவுள் என்று கடவுளுடைய குமாரன் என்று சொல்லுகிறாரு, மெசையா என்று சொல்லுறாரு, இவர் பாவிகளோடு உணவு உட்கொள்ளுகிறார். ஆனால் நம்ம கூட தானே அவர் உட்காந்து சாப்பிடணும், ஏன்னா நாம தானே பரிசுத்தமாக இருக்கிறோம், நாம தானே கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அப்போ மெசையான்னு ஒருவர் வந்தார்னா பரிசேயர்களோடு தான் இருப்பார் அப்படின்றது தான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இயேசு பாவிகளை ஏற்றுக்கொண்டு பாவிகளோடு உணவு இருந்ததை அவங்க பார்க்கும்போது அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், பரிசேயர்களுக்கு, இயேசு பரிசுத்தர் என்று. ஏன்னா அவர்கிட்டயே கூடயே இருந்து அவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கேயாவது அவர் தவறு செய்வாரா, எங்கேயாவது பாவம் செய்வாரா, அதை வைத்து அந்த அவருடைய ஊழியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், அவருடைய போதனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம், அவர் தொடங்கின மார்க்கத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள் எப்பொழுதுமே ஒரு 15 அடி 10 அடி தள்ளியே இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தாங்க, அவர் எங்கேயாவது தவறு செய்வாரா என்று. ஆனால் இயேசு எங்கேயுமே தவறு செய்யலை, பாவம் செய்யலை. அவங்க பிலாத்தின் முன்னாடி குற்றம் சாட்டின போது கூட இயேசு பாவம் செய்தார் என்று அவங்களால குற்றம் சொல்ல முடியல. அவங்க சொன்ன ஒரே குற்றம், இவர் கடவுள் என்று சொல்கிறார், இல்லை கடவுளுடைய மகன் என்று சொல்கிறார், அந்த குற்றச்சாட்டை வைக்க முடிஞ்சதை ஒழிய அவர் பாவின்ற குற்றச்சாட்டை இவங்களால் வைக்க முடியல. அதனால் அவங்களுக்கே தெரியும் இயேசு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார் என்று. இப்படி பரிசுத்தமாக வாழ்கிற இவர், தன்னை மெசையா என்று சொல்கிற அவர், கட்டளைகள் எல்லாத்தையும் நாங்கள் கடைபிடிக்கிறோம், நாங்கள் ஒழுக்கமாக இருக்கிறோம், நாங்கள் சரியாக இருக்கிறோம், அப்போ அவர் எங்ககிட்ட தானே வந்திருக்கணும், எங்கள் கூட தானே வந்திருக்கணும், எங்களோடு தானே உட்கொண்டு உணவு உட்கொள்ளணும், எங்களை தானே ஏற்றுக்கொண்டு இருக்கணும், ஏன் இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஏன் அவங்களோடு சாப்பிட்றார் அப்படின்றது இவர்களுக்கு கேள்வியாக இருந்தது. இந்த கேள்விக்கு அட்ரஸ் பண்ண முடியாது, பதில் சொல்லும்படியாகத்தான் இந்த 3 ஓமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்க்கறது இந்த 3வது ஓமை, லூக்கா 15. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இருவருக்கும் அந்த ஆஸ்தியை அவர் பங்கிட்டு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. 2 பேரும் ஒரே வீட்டில் தான், ஒரே சூழ்நிலையில், ஒரே தகப்பனிடத்தில், ஒரே டிஎன்ஏ உள்ளவர்களாக இருந்தாங்க. இந்த தகப்பன் ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆஸ்தியை 2 பேருக்கும் பிரித்து கொடுக்குறார்.
ஒருத்தருக்கு மட்டும் பிரித்து கொடுக்கல, வேதம் சொல்லுது இங்கே 2 பேருக்குமே பிரித்து கொடுக்குறார். அந்த காலத்தில் யூத சட்டம் என்னன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, தலைமை மகனுக்கு பெரிய பிள்ளைக்கு 2 பங்கும், சின்ன பையனுக்கு 1 பங்கும் கொடுக்கணும்னு. அப்போது 3ல் 2 பங்கு பெரிய மகனுக்கும் 1 பங்கு இளைய பிள்ளைக்கும் கொடுக்கணும்னு. அப்போது 3ல் 1 பங்கை அந்த தகப்பன் பிரித்து அந்த இளைய மகனுக்கு கொடுத்து அவனை அனுப்புகிறார். இந்த 3ல் 1 பங்கு கொடுக்கணும் இளையவனுக்கு, 2 பங்கு பெரியவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது உபாகமம் 21:17 இருக்கிறது. அப்போது அவன் 1 பங்கை எடுத்துக்கிட்டு நல்ல பெரிய சொத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு பிரயாணம் ஆனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தகப்பன் ரொம்ப நல்லவர் பாரு, கேட்ட உடனே பிரித்து கொடுத்துட்டார். அவனை இழுத்து பிடிச்சி வைக்கலாம், நீ போவாத அப்படின்னு. ஆனால் இந்த தகப்பன் சொத்தை பிரித்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து நீ போகலாம் என்று அவர் சொல்கிறார். ஏன்னா இந்த தகப்பன் ரொம்ப நல்லவராக இருந்தார் என்பது அது காட்டுது. இன்றைக்கி கூட எந்த அப்பாவும் பிள்ளைக்கு உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரித்து கொடுக்கறதில்ல. கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, சொத்தை பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா பையன் மதிக்காமல் போயிடுவான், உன்னை வீட்டை விட்டு திருத்திடுவான், இல்லை அனாதை இல்லத்தில் போட்டுடுவான், சொத்து இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை, அதனால் நீ செத்த பிறகு உன் சொத்தை பிள்ளைங்களுக்கு எழுதி வை, இப்போ எழுதி பிரித்து கொடுக்காத அப்படின்னு இன்றைக்கி இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இவர் ரொம்ப நல்ல தகப்பன் பாருங்கள், கேட்ட மாத்திரத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த சொத்தை பிரித்து கையில் கொடுத்து அனுப்புகிறார். அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த தகப்பன் கர்த்தரை குறிப்பிடுது. நாம் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நல்லவர் என்பது, கர்த்தர் அன்பானவர் என்று, கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், நீடிய பொறுமையும் சாந்தமும் உடையவர் கர்த்தர். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கர்த்தர் நம்ம பாவம் செஞ்சோன்னா அவர் நம்மளை உடனே தண்டிப்பார், நமக்கு நிறைய பாடுகளை கொண்டு வருவார், உபத்திரங்களை கொண்டு வருவார் இப்படின்னு தவறாக கர்த்தரை பற்றி நினைத்து கொள்ளுகிறார்கள் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள். ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஹெட்மாஸ்டர் மாதிரி கடவுளை கர்த்தரை அவர்கள் நினைத்து கொள்கிறாங்க. ஆனால் வேதத்தில் கர்த்தர் யாருன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் இந்த வசனத்தை தான் சொல்லுவேன். சங்கீதம் 145:8-9. கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலேயும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியின் மேலும் உள்ளது. அப்போது இந்த தகப்பன் கர்த்தரை குறிக்கிறது. 13வது வசனம், சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். என்ன செய்கிறான் பாருங்கள், அவன் அந்த ஆஸ்தியெல்லாம் விற்று எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் தூரமாக இருக்கிற ஒரு தேசத்துக்கு போனான். அவனுடைய தேசத்திலே இல்லை, அவன் நாட்டிலே இல்லை, அவன் வேறு வெளிநாட்டுக்கு போகிறான். அதுவும் தூரமான ஒரு வெளிநாட்டுக்கு போகிறான். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். அதுக்கு காரணம் என்ன, எவ்வளோ தூரம் போகிறதுக்குன்னா, அந்த ஊர்லேயே இல்லை கொஞ்சம் தூரத்துலேயே இருந்தாங்கன்னா இந்த அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச, தன் தகப்பனுக்கு தெரிந்தவர்கள் வந்து அவன் செய்கிற தவறுகளை எல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த தகப்பனிடம் வந்து சொல்லுவாங்க. ஒருவேளை தகப்பன் மறுபடியும் வந்து இப்படியெல்லாம் ஆசையை அழித்து போடுற, நான் எப்படி சம்பாரித்தேன் இந்த காசு பணத்தெல்லாம், உனக்காகத்தானே சேர்த்து வச்சேன், இவ்வளோ ஊதாரியாக நீ இருக்கிறிய அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவரை கண்டிக்க போகிறாரு, இல்லை தீர்ப்பிட போகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா வராத கண்ணு கெட்டாத தூரத்துக்கு, அதுவும் வேற ஒரு தேசத்துக்கு அவன் போகிறான் என்று வேதம் சொல்லுது. அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவம் என்ன பண்ணுது பாருங்கள், அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தூர தேசத்துக்கு போனான் என்று.
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். நல்லா கவனிங்க, அவன் எல்லாத்தையும் செலவு பண்ண பிறகு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டானது. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை, அதை பற்றி அவன் யோசிக்கவும் இல்லை. அவனுக்கு இருந்த யோசனை எல்லாம் ஊதாரித்தனமாக அந்த காசை அவன் செலவு பண்ணணுன்றது தான். அவன் என்ன ஊதாரித்தனம் பண்ணான், என்ன தவறு செய்தான் என்றெல்லாம் எழுதப்படலை. பின்னாடி அவனுடைய சகோதரன் தான் சொல்கிறான், இவன் விபச்சாரிகிட்ட போய் எல்லா சொத்தையும் இழந்துட்டான் அப்படின்றத அவன் கூடயே இருந்து பார்த்த மாதிரி அவனுடைய அண்ணன் இவனை பற்றி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவன் எல்லாவற்றையும் செலவழிக்கிறான். செலவழித்த பிறகு என்ன நடக்குது பாருங்கள். அந்த தேசத்தில் குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றியை மேய்க்கும்படி அவனை அனுப்பினான். அந்த குடியானவன் ஒரு 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 வேலைக்கு போகிறான். இவன்கிட்ட காசு எல்லாம் போயிடுச்சு, அந்த தேசத்தில் பஞ்சமும் வந்துடுச்சு. அதனால் இவன் போகிறான். அங்கே போய் எங்கேயாவது வேலை கிடைக்குமா, ஏன்னா சாப்பிடணும் இல்லையா, தங்கணும் இல்லையா. அதனால் இவன் போய் அந்த தேசத்தில் இருக்கிற ஒருத்தன்கிட்ட போய் வேலை கேட்குறான். அவனும் இவனை பன்னி மேய்க்கிற வேலைக்கு அவனை அனுப்புகிறான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றியை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்போது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. வேதத்தின்படி, யூதர்களின்படி பன்னி ஒரு அசுத்தமான மிருகம், நல்ல மிருகம் கிடையாது. அதை அந்த அந்த மிருகத்தை பன்னியை அவங்க ரொம்ப வெறுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பன்னினாலே பிடிக்காது இந்த யூதர்களுக்கு. இன்றைக்கும் முஸ்லீம்க்கெலாம் பிடிக்காது. இன்றைக்கும் யூதர்கள் பன்னிக்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. முஸ்லீமும் பன்னிக்கறியை சாப்பிட மாட்டாங்க, போர்க்கெலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் எந்த மிருகம் அசுத்தமானது அப்படின்னு கருதினாங்களோ அந்த மிருகத்தோட அந்த மிருகம் உட்கொள்ள வேண்டியதை இவன் தின்ன வேண்டியதாக போச்சு. அந்த பன்னி மேய்க்கிற வேலைக்கு இவன் போனான். அப்போது எவ்வளோ இழிவான ஒரு நிலைக்கு இந்த ஊதாரி மைந்தன் போனான் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவனுக்குள்ளே இருந்த பாவம் தான். ஒரு மனுஷனை பாவம் எப்படி உருக்குலைக்கிறது, உரு தெரியாமல் அழிக்கிறது, அவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுகிறது என்பதை நம்ம இந்த ஊமையின் வழியாக, இந்த ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையின் வழியாக நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு மோசமான நிலைக்கு இவன் போயிட்டான்னா, இவன் பன்றி தின்றது கூட இவனுக்கு கிடைக்கல. ஒரு காலத்தில் இவன் ஒரு பெரிய ஜமீன்தாருடைய பிள்ளையாக இருந்தான், பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளையாக இருந்தான், நிலக்கிழாருடைய பிள்ளையாக இருந்தான். இவனுக்குன்னு பல கோடி சொத்துக்கள் இவனுக்கிட்ட இருந்தது. இவன் எல்லாவற்றையும் விற்று எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ராஜா மாதிரி போனான். நல்லா பளபளப்பாக, நல்லா அழகாக, ஷைனிங்காக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக போனான். நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமாக எப்படி எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படி எப்படியெல்லாம் வாழலான்னு சொல்லி அவன் சந்தோஷமாக புறப்பட்டு போனான். ஆனால் இவன் எல்லாவற்றையும் செலவழித்தான். இன்னைக்கு அவன் பன்னி மேய்க்கிறவனாக, பன்னி தின்றதை தின்னுட்டு சில சமயத்தில் அது கூட கிடைக்காத ஒரு நிலைக்கு இவன் போயிட்டான். அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, தன் தந்தையை விட்டு இவன் பிரிந்தான். நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களும் கர்த்தரை விட்டு பிரியும் போது ஏற்படுகிற நிலை தான் இது. ஏன்னா நம்ம ஒன்றும் பர்ஃபெக்டான வேர்ல்டில் வாழல. நம்ம விழுந்து போன ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்வோம். நம்ம பிறந்தோம்னா இந்த உலகத்தில் மட்டும் பிறக்கல, ஒரு சிஸ்டம்குள்ளே நம்ம பிறக்கிறோம். அப்போது இந்த விழுந்து போன உலகத்துடைய காரியங்கள்லாம் மனுஷனுக்குள்ளே ஒட்டி கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே ஊதாரி மைந்தன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான்.
ஒரு தெரியாமல் அவன் போயிட்டான். ஏன்னா அவன் கிளம்பி போன போது ஒரு ராஜா விட்டு பிள்ளையாக, ராஜனுடைய குமாரனாக இவன் வெளியே போனான். இப்போ அவன் எல்லா சொத்தையும் இழந்த பிறகு அவன் தன்னுடைய வேலை, அந்தஸ்து, காசு, பணம் எல்லாத்தையும் இழந்து எவ்வளவு மோசமான நிலைக்கு வந்திருப்பான்னா, பண்ணி தின்றது கூட அவனுக்கு கிடைக்காமல் போனது. இப்போதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், இதற்கு காரணம் என்ன? இவனுடைய வாழ்க்கையின் இந்த மோசமான நிலைக்கு, துயரமான நிலைக்கு காரணம் யாரு? அந்த தகப்பனா? கிடையாது. அவனுடைய சகோதரனா? கிடையாது. அப்போ யாரு காரணம்? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் என்ன பாடுகள், என்ன உபத்திரம், என்ன கஷ்டம், என்ன துன்பங்கள் வந்தாலும் ஏன் வந்தது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதை நாம் சிந்திக்கணும். அது என்ன பிரச்சனையானாலும் உட்காந்து கொஞ்ச நேரம் எங்கே தொடங்குச்சு, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்றத நாம் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மக்கள், கிறிஸ்துவ மக்கள், ஆவிக்குரிய மக்கள் கடவுள் மேலே சாட்டிடுறாங்க. இந்த ட்ராஜடிக்கு, இந்த உபத்திரத்துக்கு, இந்த பாடுகளுக்கு காரணம் கடவுள்னு. இங்கே இந்த மனுஷனுடைய, இந்த ஊதாரி மைந்தனுடைய பாடுகளுக்கு காரணம் கடவுள் கிடையாது, அவனுடைய அண்ணன் கிடையாது, அவனுடைய சூழ்நிலை கிடையாது, உலகம் கிடையாது. இவன் தான் அதுக்கு காரணம். நாம் புரிஞ்சுக்கணும், இந்த ஊதாரி மைந்தனுடைய ஊமையின் வழியாக எந்த பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது வேலையின்மையாக இருந்தாலும் சரி, நாம் புரிஞ்சுக்கணும் எதனால் இது வந்தது அப்படின்றத நம்ம சிந்தித்து நம்மை ஆலோசனை பண்ணி நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் நிறைய பேரோட ஜபம் கேட்கப்படுறதில்லை. ஏன் ஜபம் கேட்கப்படுறதில்லைன்னா, இவங்க தங்கள் செய்த தவிர அவங்க புரிஞ்சிக்காம ஜபத்தில் அவங்க விடுதலை பெற்றாங்கன்னா மறுபடியும் அந்த தவறை செய்து மறுபடியும் போய் அந்த பன்னியோட சேற்றில் உந்து கடந்தான் பாரு, அது தின்னுறது கூட தின்ன முடியாமல் பன்னிக்குள்ள மறுபடியும் தான் அந்த நிலைக்கு இவன் போயிருப்பான். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னா, ஜபம் பண்ணால் விடுதலை கிடைச்சிரும், நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்லது. ஆனால் அவங்களுடைய இருதயம் மாறலன்னா, அவங்களுடைய சிந்தனை மாறலன்னா, என்ன ஜபம் கேட்கப்பட்டாலும், யாராவது ஒருத்தர் ஜபம் பண்ணி அவர்களை விடுவித்தாலும் கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, 10 லட்ச ரூபா பிரச்சனை இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து அவரை கொடுத்து அவரை விடுதலை பண்ணுறாங்க. சரி, என்கிட்ட இருக்குது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆலயத்துக்கெலாம் வராரு, சரி நம்ம கொடுப்போம் அவருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, அவர் அந்த கடனெல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் கடனில் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, மறுபடியும் ஒரு 6-7 மாதத்தில் பாருங்கள், நான் பார்த்துருக்குறேன். 6-7 மாதத்தில் மறுபடியும் அந்த 10 லட்சம் கடனில் இருப்பார். நீ எவ்வளோ முறை நீங்கள் கொடுத்தாலும் அவர்கள் மறுபடியும் கடனை வாங்கி மறுபடியும் அந்த 10 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே கடனுக்குள்ளே போவாங்க. அந்த தகப்பன் கூட அந்த சொத்தை கேட்ட உடனே அவர் கொடுத்து அனுப்புகிறாரு. ஏன்னா இவன் மறுபடியும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான், தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவனுடைய மனசு மாறல, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட இவன் இருந்து கொண்டு இருக்கிறான். அப்போது நாம் புரிஞ்சுக்கணும், ஜபத்தில் ஒரு விடுதலை வந்துடுச்சுன்னா மனம் மாற்றம் இல்லாமல் வரும் என்று சொன்னால் மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ளே அவர்கள் மறுபடியும் விழுந்து போவார்கள். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். பண்டிகைகளோடு இவன் படுத்து, அந்த பண்டிகைகள் சேற்றிலே இவன் புரண்டு
பன்றிகள் தின்றது கூட கிடைக்காத ஒரு நிலையில் இவனுக்கு புத்தி வருகிறது. இந்த சூழ்நிலைக்கு தான் தான் காரணம் என்பதை இவன் புரிஞ்சுக்கிறான். அதனால்தான் இவன் பிற்பாடு அவன் சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேனே. அவனுக்கு புரியுது, அப்பா வீட்டில் இருந்தப்போ நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தோம். நல்ல சாப்பாடு, டெய்லி கறி, மீன், எல்லா வகையான பழங்கள் பதார்த்தங்கள் எல்லாமே டேபிளில் இருக்கும். நல்ல உடை உடுத்தணும், நல்லா வெளியே போய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போது இந்த நிலைக்கு வந்துட்டோம். அதுக்கு காரணம் என்ன? அந்த தகப்பனை விட்டு அவன் பிரிந்தது தான். தகப்பனுடைய ஐக்கியத்திலிருந்து, அந்த பாதுகாப்பிலிருந்து இவன் வெளியே போனது தான். இதைத்தான் இப்போது அவன் உணர ஆரம்பிக்கிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் சொல்கிறான், அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, தன்னுடைய பிரச்சனைக்கு. அதனால தான் அவன் சொல்கிறான், உமக்கும் வரத்துக்கும் விரோதமாக பாவம் செய்தேன்றான். அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் தனக்கு நடந்த விஷயத்துக்கு இவன் பொறுப்பெடுக்கிறான். நான் தான் பொறுப்பு அப்படின்னு அவன் உணர்கிறான். நம்ம வாழ்க்கையில் கூட ஏதாவது மோசமான சூழ்நிலைகள் வரும்போது, நாம் கஷ்டமான சூழ்நிலையில் நாம் அகப்பட்டு கொள்ளும்போது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நாம தான்றதை முதல்ல நம்ம பொறுப்பெடுக்கணும். நாம தான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றத நாம் பொறுப்பெடுக்கணும். இவன் இங்கே பொறுப்பெடுக்கிறான். இவன் சொல்லியிருக்கலாம், நம்ம போய் கேட்டோம் தகப்பனிடம், அவர் கொடுக்காம விட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு. அவர் கொடுக்காம விட்டுருந்தார்னா இவன் மனம் மாறாமலேயே அவரோடு இருந்திருப்பான். அவரோடு சரியாக பேசி இருக்க மாட்டான். அவர் வரும்போது அவன் முகத்தை திருப்பின்னு போயிருப்பான். பிடிக்காத மாதிரியே முகத்தை வச்சுருப்பான். கிட்ட வரும்போது தூரம் போவான். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் அவன் கேட்ட உடனே அந்த சொத்தை அவர் பிரித்து கொடுக்குறாரு. இவன் ரொம்ப மோசமான இழிவான நிலைக்கு வந்த பிறகு அவன் தன்னுடைய துயரத்துக்கு காரணம் நான் தான் என்பதை, தான் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். பெரும்பாலான கிறிஸ்தவங்க, ஆவிக்குரிய மக்கள் இதை யோசிக்கிறதே இல்லை. தங்களுடைய பிரச்சனைக்கு யார் காரணம்னா தாங்கள் தான் காரணம் என்பதை சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எங்கள் உறவினர்கள் சரியில்லை, இவங்க கொடுத்துருக்கலாம், இவங்க எனக்கு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களைத்தான் காரணம் காட்டுவார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, தாங்கள் செய்த தவறிலிருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக செய்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஊதாரி மைந்தன் முதல்ல தான் செய்த தவறு என்பதை அவன் புரிஞ்சுக்கிறான். அதை தான் அவன் சொல்கிறான், தன் தகப்பனை பார்த்த பிறகு நான் சொல்லுவேன், வரத்துக்கும் உமக்கும் விரோதமாக தவறு செய்தேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்றத அவன் உணர்கிறான். உணர்ந்த பிறகு அதுக்குரிய காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். ஜெபம் பண்ணுற ஆவிக்குரிய மக்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி துன்பங்களை, பாடுகளை, உபத்திரங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வருதுன்னா அது உங்கள் சிந்தனையினாலையும், உங்கள் பேச்சினாலையும், உங்களுடைய பாவங்கள்னாலையும், உங்களுடைய தவறுகளினாலையும் வருத ஒழிய அதுக்கு காரணம் கடவுள் இல்லை. அதனால் எல்லாத்தையும் கடவுளுடைய சித்தம் அவர் தான் செய்கிறாருன்றது தான் நம்ம சொல்கிறோம். கடவுளுடைய சித்தம் இது அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன சொல்கிறோம், அவர் கடவுள் தான் இந்த மோசமான நிலைக்கு காரணம் அப்படின்றத சொல்லுவோம். இல்லை, சில கிறிஸ்தவர்கள் பிசாசு தான் பண்ணுறான் பிரதர் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே யூதாரி மைந்தனுக்கு தெரியுது, தான் தப்பு செஞ்சேன் அப்படின்றத அவன், அதுக்கு காரணம், அதுக்கு பொறுப்பு நான் தான் என்பதை அவன் எடுக்கிறான். அந்த முடிவு தான் அவனை மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து போகிறது.
ஜெபம் என்பது நம்ம மாறாத ஒரு இருதயத்தோடு நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தரே அதை அந்த காரியத்தை கேட்ட காரியத்தை நமக்கு செய்தாலும் மறுபடியும் நம்ம அந்த பழைய நிலைக்கு தான் போகும். யூதாரி மைந்தன் தான் செய்தது தப்பு என்பதை உணராமல் தகப்பனிடம் போயிருப்பானா, மறுபடியும் போய் சொத்துல கொஞ்சம் பங்கை வாங்கிட்டு மறுபடியும் வந்து உதாரித்தனமாகத்தான் வாழ்ந்திருப்பான். ஆனால் அந்த நிலைக்கு தான் காரணம் என்பதை அவன் புரிந்து கொண்ட பிறகு அவன் கிளம்பி போகிறதுனால என்ன நடக்குது பாருங்க. அவன் சொல்கிறான், நான் எழுந்து தன் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே வரத்துக்கும் விரோதமாக உமக்கு பாவம் செய்தேன். அவன் புத்தி தெளிந்தவனா தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். கூலிக்காரர்களுக்கு நிறைய சாப்பாடு இருக்குது வீட்டில். அப்போ எவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்துக்கிறான் பாருங்க, எவ்வளோ வேலைக்காரங்க இருந்துருக்குறாங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க. அதனால் நான் வேலைக்காரனாக போகிறேன், நான் பிள்ளை என்ற தகுதியே இழந்துட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நான் இழந்து போயிட்டேன், இனிமேல் எனக்கு அந்த வீட்டில் பிள்ளையாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, அதனால் நான் வேலைக்காரனாக அந்த வீட்டில் போய் சேர்ந்துக்கிறேன். அங்கே எனக்கு உணவு, இருக்கிற இடம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா எங்கள் அப்பா வேலைக்காரர்களை நன்றாக வைத்திருக்கிறார், நல்ல சம்பளம் கொடுக்குறாரு, நல்ல சாப்பாடுகளை கொடுக்குறாரு, தங்கிறதுக்கு நல்ல இடத்த கொடுக்குறாரு. நானும் இந்த பன்றிகளோடு கிடக்கிறேன், பன்றிகள் தின்றது கூட எனக்கு கிடைக்கல, அந்த பன்றிகளோட நாத்தத்தில் நான் வாழ்கிறேன். இனிமேல் நான் என் தகப்பனிடத்துல போகிறேன், மறுபடியும் நான் இருந்த இடத்த நான் கிளைம் பண்ண மாட்டேன். நான் என் தகப்பனிடத்துல பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நான் கேட்க மாட்டேன், போய் ஒரு வேலைக்காரனாக தான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பி போகிறான். அந்த மனநிலையோடு போகிறான். இன்னும் சொல்ல போனால் திருந்தினவனாக இவன் போகிறான். மனம் மாற்றம்னா என்ன? மனமாற்றம் என்பது இன்னொரு மைண்டை உடையவர்களாக மாறுவது. பழைய மனது இல்லை, இன்னொரு மனது. பாவ மனநிலையில் இவன் இருந்தான், அது அந்த மனநிலையிலிருந்து இன்னொரு மனதை உடையவனாய் இருக்கிறான். அதுதான் மனமாற்றம். ரிப்பண்டன்ஸ் என்பது அனதர் மைண்ட், ஹேவிங் அனதர் மைண்டுன்னு தான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் வருது. இன்னொரு மனதை உடையவர்களாக மாறுவது தான். பழைய மனதில்லை, புதிய மனதை உடையவர்களாக. இன்னும் சொல்ல போனால் மாற்றப்பட்ட மனதில்லை. நல்லா கவனிங்க, ரிப்பண்டன்ஸ் என்ற வார்த்தை இன்னொரு மனதை உடையவர்களாக, புதிய மனதை உடையவர்களாக மாறுவது தான் மனமாற்றம். இவ்வளோ நாள் வேதத்தில் அதுதான் நம்ம மனமாற்றம்னா என்னன்னா, இவ்வளோ நாள் பாவி என்ற மனநிலையில் மனதில் இருந்தோம். இப்போ கடவுள் ஒரு புதிய மனதை கொடுத்துருக்கிறாரு, நீதிமான் என்ற அந்த மனது. இப்போ இந்த மனசுக்கும் அந்த மனசுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்லை. இப்போ நம்ம புதிய மனதை உடையவர்களாக இருக்கிறோம், நாம் நீதிமான் என்பது. ஆனால் இவன் தன் தந்தை இடத்துல கிளம்பி போகிறான். இவன் பன்றிகளை மேய்த்து கொண்டு பன்றிகளோடு உழண்டு கொண்டு ஒரு பன்னி போலவே அவன் மாறிட்டான். இவன் அந்த தகப்பன் வீட்டிலேருந்து சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு போனப்போ ராஜா மாதிரி போனான். நல்லா அழகாக நல்லா மேக்கப் குரூப்பெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா ஸ்டைலாக அவன் அப்படியே ஒரு சினிமா நடிகன் மாதிரி அப்படியே நல்லா அவன் போகிறான், நல்லா ராஜா மாதிரி அவன் போகிறான். ஆனால் வரும்போது எப்படி வந்திருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவனுக்கு அங்கே சாப்பாடு கூட இல்லை, பன்னி தின்றது கூட இவனுக்கு இல்லை. அதனால் இவனால் சரியாக நடந்திருக்க கூட முடியாது. ஏன்னா இவன் கிட்ட ஊருக்கு போயிருந்தானா கூட ஈஸியாக நடந்து வந்திருக்கலாம். இவன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான், இன்னொரு நாட்டுக்கு போயிட்டான். இன்னொரு நாட்டுனா பக்கத்து நாட்டுக்கு போகல, அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். அவன் அவ்வளோ தூரத்தில் இருந்து இவன் திரும்பி வந்தாகணும். இவனுக்கு உணவே இல்லை. போன தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் வந்ததுனால அங்கே இருக்கிற ஜனங்களுக்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவனுக்கு கொடுக்குற அவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு இல்லாத போது இவனுக்கு எங்கே கொடுக்கறது? அவங்களுக்கே இல்லை. அவங்களே ஒரு வேளை கூட தின்ன முடியல, அரை வேளை கூட சாப்பிட முடியல. அவ்வளோ கொடுமையான பஞ்சம். அப்போ இவனுக்கு சாப்பாடும் சரியாக இல்லை.
அதனால் இவனால் நடந்து சரியாக நிமிர்ந்து நடந்து கூட வந்திருக்க மாட்டான். அப்படியே தவழ்ந்து கூட வந்திருப்பான். 4 காலால் கூட சில இடங்களில் மேடுகள்லாம் அவன் இறங்கியிருப்பான், ஏறி இருப்பான், இறங்கியிருப்பான், கொஞ்சம் நடந்திருப்பான், அப்படியே உட்கார்ந்துருப்பான். இவன் எவ்வளவு காலம் பண்டிகைகளை மேய்ச்சான்னு தெரில. கவனிங்க, அவன் ரொம்ப காலம் மேய்ச்சிருப்பான். கொஞ்சம் காலம் அது ஒரு 2-3 மாதமாவது அவன் மேய்த்திருப்பான். அப்போது அவன் ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான் இந்த காலத்து மாதிரி இல்லையா. முடியெல்லாம் நீட்டாக சடையாக வளர்ந்துருக்கும். இவன் போவுக்குள்ளே நல்லா பளபளன்னு நல்லா வெள்ளையாக நல்லா போனான். பண்டிகை இடத்து போன பிறகு இவன் கருத்து போயிருப்பான். ஏன்னா இவன் பல மாதம் குளிச்சிருக்க மாட்டான், தலை சீவி இருக்க மாட்டான், முடியெல்லாம் சுருட்டி கொண்டு அப்படியே பாழடைந்து உருவமே தெரியாத அளவுக்கு இவன் இருந்திருப்பான். அப்போ போகும்போது நல்லா திடகாத்தமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான். அப்போ திரும்பி வரும்போது அப்படியே குச்சாட்டம், அப்படியே எலும்புகள்லாம் தெரிகிற அளவுக்கு மாறி இருப்பான். இன்னும் சொல்ல போனால் கன்றாவியாக உருமாறி இவன் இருந்திருப்பான். வேதம் சொல்லுது பாருங்க, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தன் தகப்பனிடத்தில் வரான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். தூரத்தில் வரும்போதே அந்த தகப்பன் கண்டுபிடிச்சிட்டார். அந்த தகப்பன் அவன் தூரத்திலேருந்து வரதை கண்டுபிடிச்சிருப்பார்னா அவர் வீட்டுக்குள்ளே இருந்திருக்க மாட்டார். அவர் சாப்பாட்டு அறையில் இருந்திருக்க மாட்டார், இல்லை படுக்கை அறையில் இருந்திருக்க மாட்டார், லிவிங் ரூமில் இருந்திருக்க மாட்டார். அவன் தூரத்துலன்னா ரொம்ப தூரத்தில் வர்றத அந்த தகப்பன் பார்த்துருக்கிறார். அவர் பார்த்துருக்கிறார் அப்படின்னா அவர் மொட்டை மாடியிலேருந்து தான் பார்த்துருக்கணும். அவர் தன்னுடைய வீட்டின் மொட்டை மாடியிலேருந்து பார்த்துருந்தா தான் தூரத்தில் வருகிறத அவரால் கண்டிருக்க முடியும். அவர் வீட்டுக்குள்ளே அவர் வேறு ரூம்லேயோ இல்லை கிச்சன்லேயோ இல்லை சாப்பாட்டு அறையிலேயோ இல்லை வேறு எங்கேயாவதோ இருந்திருந்தார்னா அவன் தூரத்தில் வருவதை அவர் பார்த்துருக்க மாட்டார். அப்போது இந்த பிள்ளை அந்த வீட்டு வாசப்படியை விட்டு வெளியே போனால் பாருங்க, அப்பொழுதுலேருந்து அந்த பிள்ளையின் மேலே ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துனே இருந்து. அது என்னன்னா, அவன் கண்டிப்பாக திரும்பி வருவான் அப்படின்றது தான். அவன் திரும்பி வருகிறத இவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அதுதான் கர்த்தர். ஒரு பாவி, ஒரு மனுஷன் தன்னை விட்டு விலகி போகும்போது அவனை தண்டிக்கிறவர் இல்லை, அவனை தீர்ப்பிடுகிறவர் அல்ல, அவனுக்கு துன்பங்களை கொடுக்கிறவர் இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நிறைய கிறிஸ்தவர்கள் பாடுகள் தான், உபத்திரம் தான் ஒரு மனுஷனை தேவனிடத்தில் கொண்டு வருது, அதனால் கடவுள் உபத்திரத்தை கொடுக்குறாரு, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை, போராட்டமான சூழ்நிலையை கொடுக்கறதின் வழியாக கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது முற்றிலுமாக தவறு. கடவுள் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் மனுஷனுக்கு கொடுப்பதில்லை, அமைப்பதில்லை, அனுமதிப்பதும் கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு, நம்ம இருக்கிற பாடுகளுக்கு, உபத்திரத்துக்கு நாம தான் காரணமாக ஒழிய, நம்முடைய அறியாமை தான் காரணமாக ஒழிய, நம்முடைய முட்டாள்தனம் தான் காரணமாக ஒழிய, இன்னொரு மனுஷனோ கடவுளோ வேற யாரும் அதற்கு காரணம் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி உபத்திரங்கள், கஷ்டங்களுக்குள்ள, துன்பங்களுக்குள்ள, பாடுகளுக்குள்ள போகும்போது மனிதர்கள் கடவுளை தேடுகிறார்கள். அதை நம்ம மறுதளிக்கவே முடியாது. ஆனால் இது கடவுளுடைய உபதேசம் இல்லை. அப்போது நம்ம என்ன சொல்கிறது, இந்த உபத்திரங்கள் ஏதோ ஒரு லெசனை கொண்டு வருதான்னா கிடையாது, ஏதோ ஒரு போதனையை கொண்டு வருதான்னா கிடையாது. கடவுள் உபத்திரத்தின் வழியாக, பாடுகள் வழியாக மனிதனுக்கு ஏதாவது போதிக்கிறாரானா கிடையவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி உபத்திரம் வரும்போது மனிதர்கள் மனம் மாறுகிறார்கள், கடவுளை தேடுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய வழி இது கிடையாது. கடவுள் போதிக்கிறார்னா இந்த மாதிரி துன்பங்களை கொடுத்து, துயரங்களை கொடுத்து,
பாடுகளை கொடுத்து அதில் ஒரு லெசன், அதை ஒரு போதனையை கொடுக்குறார் அப்படின்னு நாம் நினைக்கிறதே, கிறிஸ்துவ மக்கள் நினைக்கிறதே அது தவறு. ஏன்னா கெட்டதின் வழியாக, தீமையின் வழியாக கர்த்தர் செயல்படுகிறவரே கிடையாது. அதனால தான் யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் வருகிறது, அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுது. நன்மையானவைகள் தான் கர்த்தரிடம் வருது, தீமையானது கர்த்தரிடம் வருவதில்லை. தீமையான போராட்டமான சூழ்நிலையை தேவன் அமைப்பதில்லை. தன்னிடத்தில் கொண்டு வரத்துக்கு, ஆத்துமாக்களை தன்னிடம் வர வைக்கிறதுக்கு மோசமான சூழ்நிலைகளை கடவுள் கொண்டு வருதில்லை. மனிதர்கள் தங்களுடைய செயல்கள்னால, தங்களுடைய சிந்தனையினால், தங்களுடைய பேச்சுக்கள்னால அந்த மாதிரி சூழ்நிலையில் அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். அகப்படும் போது கடவுளை அவர்கள் தேடுகிறார்கள். சில பேர் தேடி உண்மையான கடவுளை அவர்கள் தேடி கண்டுபிடித்து பிறகு இழந்து போனதை 1000 மடங்கு 100 மடங்கு அவர்கள் பெற்றுக்கொள்கிறத நம்மளே பார்க்குறோம். நிறைய சாட்சிகள் நானே பார்த்துருக்குறேன். அப்போது எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் கடவுள் கொண்டு வருவதில்லை, அதில் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதில்ல. ஏன்னா நமக்கு போதிக்கிறவர் ஒருவர் தான். சூழ்நிலை கிடையாது, பாடுகள் இல்லை, உபத்திரம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ஏதோ ஒரு லெசன் அது சொல்லி கொடுக்குதுன்னா எந்த லெசனும் சொல்லி கொடுக்காது. அது நீங்கள் தெரிஞ்சிங்க, அது சொல்லி கொடுக்கலாம். ஆனால் இங்கே ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. இன்னொரு போதகர் நமக்கு தேவையில்லை. அப்படியே சூழ்நிலை சொல்லி கொடுத்தாலும், உபத்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் அது தேவையில்லை. ஆவியானவருடைய போதனையை கேட்காதவர்கள் தான் பாடுகள்லையும் உபத்திரங்கள்லையும் கஷ்டங்கள்லையும் துன்பத்திலையும் அகப்பட்டு கொள்ளுவார்கள். ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நற்கிரியிலும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் உபதேசங்களுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தங்களுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஆவியானவர் போதிக்கிறார், வேதத்திலிருந்து வார்த்தையிலிருந்து போதிக்கிறார். அந்த போதனையை நம்ம கேட்காததுனால தான் ஆவிக்குரிய மக்கள் பாடுகள்லையும் உபத்திரங்களுக்குள்ளே போகிறார்கள் ஒழிய அவர்கள் ஆவியானவருடைய போதனையை கேட்டிருப்பார்கள்லாம், ஜெபித்திருப்பார்கள் என்று சொன்னால் பாடுகளுக்குள்ளே போய் பாடுபட்ட பிறகு எதையோ நான் கற்றுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறவர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை தான், அவருடைய ஆலோசனை தான். ஆவியானவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குறார். அதனால தான் வெளிப்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்லுகிறாரோ செவி உள்ளவன் கேட்க கடவான் என்று. சபையில் ஆவியானவர் பிரசங்கிக்கிறார். அந்த போதனையை கேட்டு தன்னை திருத்தி கொள்ளுகிறவர்கள் தான் உண்மையான விடுதலையை, உண்மையான ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்களே ஒழிய ஜபத்தினால டக்குன்னு நான் ஜபம் பண்ணி விடுதலையாகி மனமாற்றமே இல்லாமல் ஒரு விடுதலையை ஜபத்தில் நான் பெறுவேன். அதனால தான் நிறைய பேரோட ஜபம் கேட்கப்படுவதில்லை, இருக்கிற நிலையிலேயே ரொம்ப காலமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது இவன் திரும்பி வருகிறான், தன் தகப்பன் இடத்துல வருகிறான். அந்த தகப்பன் அவன் தூரத்தில் வருகிறதை பார்த்தார், கண்டுபிடிச்சிட்டார். பாருங்க, பெரிய குடும்பம், நிறைய வேலைக்காரர்கள், பணக்கார குடும்பம். அந்த ஏரியாலே அவன் தான் பெரிய பணக்காரர், அவங்க அப்பா தான் பெரிய பணக்காரர். இப்போது இவங்களுடைய நிலத்தில் எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போல்லாம் தொழில் கிடையாது, இண்டஸ்ட்ரி கிடையாது இல்லையா? எல்லாம் முக்கால்வாசி பணக்காரர்கள் என்று சொல்லும்போது வயல்களை வைத்திருப்பவர்கள் தான். இப்போ இவங்க வயல் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட இருக்கும் அவங்களது. அப்போ எவ்வளோ பேர் இங்கே இருந்திருப்பாங்க பாருங்க, வேலை செய்கிறவங்க இருந்திருப்பாங்க பாருங்க. ஆனால் ஒருத்தர் கூட மாலை வேலையான பிறகு இவன் திரும்பி வரான், ஒருத்தர் கூட இவனை முந்திக்கிட்டு வந்து சொல்ல உங்கள் பிள்ளை திரும்பி வரான் அப்படின்னு இந்த ஊரில். ஏன்னா ஊரில்
இவனை தெரியாதவங்க, இவங்க அப்பாவை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அப்போது இவன் அந்த ஊருக்குள்ளே கால் வைத்த போதே யாராவது ஓடியாந்து சொல்லியிருப்பாங்க. இவன் ஒன்றும் வேகமாக வரல, இவனால் இவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இவன் நடக்க முடியாமல் தள்ளாடி விழுந்து ஏஞ்சி தான் எப்படியும் தகப்பன் வீட்டுக்கு போயிட்டா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நினைவோடு அவன் வருகிறான். யாராலையும் இவனை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவன் அப்படி உரு தெரியாத அளவுக்கு மாறி இருந்தான். தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, ஆடையெல்லாம் கிழிஞ்சு போய் அழுக்கு கருப்பாக, இவனும் சரி ஆடையும் சரி கிழிஞ்சு போய் ஒரு பிச்சைக்காரனை விட ஒரு மோசமான நிலையில் உரு தெரியாமல் திரும்பி வருகிறான். ஆனாலும் அந்த தகப்பன் சரியாக கண்டுபிடிச்சிட்டேன். தூரத்தில் அதாவது சொல்லுது பாருங்க, வயசானவர் அந்த கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. அவ்வளோ தூரத்தில் அவன் வரும்போது கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் தான், இவன் என் மகன் அப்படின்னு. ஏன்னா அவருடைய எண்ணமெல்லாம் அவன் மேலே இருந்தது. ஏன்னா அவ்வளவு அவனை அன்பு செய்தார். தன் மகனை அவர் அவ்வளவு அன்பு செய்தார். அதனால்தான் வேதம் சொல்லுது பாருங்கள், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இயேசுவை இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் பாடுகளை படவும் உபத்திரங்களை அனுபவிக்கும் கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தி மறிக்கவும் பிதாவாகிய தேவன் ஏன் ஒப்பு கொடுத்தார்னா, அவர் நம்மை அவ்வளவாக நம்மை அன்பு செய்தார். தன்னுடைய பிள்ளையே அவர் கொடுத்தார். சிலுவையில் அவமானப்பட, நிந்திக்கப்பட, துன்பப்பட, மறிக்க அவர் ஒப்பு கொடுத்தார் என்று. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நம்ம மேலே கொண்டிருக்கிற அன்பு. நாம் ஒவ்வொருத்தரும் நாம் புரிஞ்சுக்கணும், நம்மை படைத்த கர்த்தர் நம்மை அவ்வளவாய் அன்பு கூறுகிறார். அதனால்தான் இந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் மொட்டை மாடியிலே நின்றுக்கிறார். ஏன் நின்றுட்டுருக்கிறாரு? எப்படியும் என் பிள்ளை திரும்பி வருவான். ஏன் திரும்பி வருவான் அப்படின்னு யோசித்து கால் கடுக்க மேலே வெயில்லையும் சரி மழையிலையும் சரி அவர் ஏன் நின்றுக்கிறார்? அடிக்கடி ஏன் மேலே போய் மெத்தையில் போய் உட்கார்றார்? ஏன் அடிக்கடி போகிறார் அப்படின்னா, அவர் தன் மகன் மேலே கொண்டிருக்கிற அன்பு. அதனால்தான் இயேசு இந்த பூமியில் வந்தப்போ சொல்கிறாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்தேன், காணாமல் போனவர்களுக்காக தான் வந்தேன், என்கிட்ட இருக்கிறவர்களுக்காக நான் வரல அப்படின்றத அவர் சொல்கிறார். ஏன்னா அவர்கள் எப்பொழுதும் இருக்க போகிறார்கள் என்பது தான். இப்போது இந்த ஊதாரி மைந்தன் தூரத்தில் வருகிறத கண்டு வேதம் சொல்லுது பாருங்க, அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். இருக்க கட்டி பிடிச்சி, கழுத்தை கட்டி கொண்டு அப்படின்னா இருக்க கட்டி பிடிச்சி அவனை முத்தம் விடுகிறான். நல்லா கவனிங்க, அவன் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல குளிக்காமல், அவ்வளோ அழுக்காக, அவன் ஆடையும் சரி அவன் உடலும் சரி அழுக்காக நாற்றம் அடித்து கொண்டு, முடியெல்லாம் வெட்டாமல் நல்லா தொங்க விட்டுட்டு, தாடியெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலையில் கண்ணு மட்டும்தான் தெரியுது, முகத்தில் இருள் அடைந்து போய் அவன் வருகிறான். அந்த தகப்பன் அவன் வீட்டுக்கு வரட்டும், உள்ளே வரட்டும்னு காத்துன்னு இல்லை, அவர் ஓடி போகிறார். அந்த மகனை தூரத்தில் வரான், மேலேருந்து பார்த்த உடனே கடகடன்னு படிக்கட்டு இறங்கி கதவை திறந்துன்னு வேகமாக ஓடுறாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாரு, என்னடா இது எஜமான் இப்படி வேகமாக ஓடுறாரு அப்படின்னு. ஓடி போய் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்ய, தன்னுடைய அன்பை அவனுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். இங்கே 3 வர்பு இருக்குது அப்படின்றாங்க ஒரே சென்டென்ஸில், 3 செயல்கள். எழுந்து ஓடி கட்டி பிடித்து முத்தம் செய்தார் அப்படின்ற 3 செயல்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. கட்டி பிடித்து முத்தம் விட்டு அவனை உள்ளே கொண்டு வருகிறார். சொல்கிறார் பாருங்க, இதுதான் நம்முடைய கர்த்தர். நம்ம தவறு செய்யும்போது, பாவங்கள் செய்யும்போது அவர் நம்ம விட்டு விலகி போவதில்லை.
அவர் நம்மளை விட்டு தூரம் போவதில்லை, நம்மளை முகத்தை அவர் திருப்பி கொள்வதில்லை. அதற்கு பதிலாக அவர் நம்மை நோக்கி ஓடி வருகிறார். இன்னும் அதிகமாக நம்மை நினைத்து பார்க்கிறார், நம்மை சிந்தித்து பார்க்கிறார். அவர் நம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறார். முதல்ல இவன் வீட்டில் இருந்தபோது அவர் வெளிப்படுத்தின அன்பை விட அவன் வெளியே போய் அவன் எல்லாத்தையும் இழந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணி திரும்பி வந்தபோது இன்னும் அதிகமான அன்பை அந்த தகப்பன் அந்த பிள்ளையின் மேலே காட்டுகிறத நாம் பார்க்குறோம். நீ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அடித்து உதைத்து நம்மளை மாற்றுகிறவர் இல்லை. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம சர்ச்சுக்கு இந்த மௌன வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. எங்களுக்கு அவங்கள நல்லா தெரியும். அவங்க நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது அடிக்கடி என்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான். அவங்களுக்கு ஒரு 3-4 பிள்ளைங்க. அதில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும். அவன் ஊரில் அவனுக்கு கெட்ட பேர், இந்த ஏரியாவில் அவனுக்கு ரொம்ப கெட்ட பேர். ஏன்னா அவன் ரொம்ப மோசமாக இந்த ஏரியாவில் அவன் நடந்து கொண்டான். இங்கே பக்கத்தில் இருக்கிறவர் கூட சொல்லுவார், ரொம்ப மோசமான பையன்பா அவன், நல்ல வேலை அவன் செத்துட்டான் அப்படின்னுவார். அவனை பார்த்தா யாரும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க, பயந்துன்னு உள்ளே போயிடுவாங்க, கதவு கூட சாத்திடுவாங்க. இந்த பையனோட அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க ஒரு நாள் ஆஃபீஸில் வரக்குள்ள என்கிட்ட சொன்னாங்க, நான் கர்த்தர்கிட்ட சொன்னேன், இவனை அடித்து உதைச்சி காலை கையை உடைச்சி இவனை திருத்தணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், இவன் இவ்வளோ தீமையான பிள்ளையாக இருக்கிறான், இவ்வளோ தவறுகளை செய்கிறான், தவறான நடத்தை எல்லாமே இருக்குது. அதனால் நான் கர்த்தரிடம் வேண்டிக்கினேன், ஆண்டவரே இவன் கை காலை உடைச்சா தான் இவன் திருந்துவான் அப்படின்னு வேண்டிக்கினப்பா. பாருப்பா, அவங்க கையை காமிச்சு சொல்கிறாங்க, பாருப்பா அந்த ரோடு இருக்குல்ல, இங்கே தான்ப்பா லாரியில் அடிபட்டு கொஞ்ச நாளில் அவன் செத்து போனான். பாருங்கள், இவங்க சுடுகாட்டுக்கெல்லாம் போய் கர்த்தரை பற்றி பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, கர்த்தர் கை காலெல்லாம் உடைச்சி தான் அவனுக்கு போதிப்பார் அப்படின்னு இவங்க தவறாக நினச்சின்னு தவறான ஒரு ஜபத்தை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், கர்த்தர் இப்படியெல்லாம் திருத்துகிறவர் கிடையாது. அடித்து உடச்சி ஒரு ரூமில் போட்டு ஆக்சிடெண்ட் பண்ணி, இல்லை காசெல்லாம் பிடிங்கின்னு உறவுகளை பிரித்து, கணவன் மனைவியெல்லாம் பிரித்து, அதுக்கப்புறம் பிரிஞ்சதுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்படியெல்லாம் கர்த்தர் செயல்படுகிறவர் கிடையவே கிடையாது. இந்த ஓமையிலே சொல்கிறார் பாருங்க, அவன் தனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து, சும்மா செலவழிக்கல, அவன் ஊதாரித்தனமாக செலவழித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன தவறு செஞ்சான், என்ன பாவம் செஞ்சான்லாம் தெரியல. அவன் அண்ணனே சொல்கிறான், ஊதாரித்தனமாக, அதுவும் விபச்சாரியிடத்துல போய் செலவு பண்ணான் அப்படின்னு இவங்க அண்ணன் சொல்கிறான். ஊதாரித்தனமாக இவன் கேம்பிளிங் பண்ணானா, விபச்சாரம் பண்ணானா, என்ன பண்ணானே தெரியல, எல்லா காசையும் செலவழித்து வருகிறான். இதே உலகத்தின் தகப்பன்னா என்ன செஞ்சுருப்பாங்க, அவன் உள்ளே வரட்டும், அவனை 4 கேள்வி கேட்டது நான் உள்ளே விடுவேன். நான் அப்போயே சொன்னேன்ல உன்னை போவாதேன்னு, என்கிட்ட இருந்தப்போ எப்படி இருந்த அப்படின்னு 4 கேள்வி கேட்பாங்க. இல்லை சில பேர் இன்னும் கடுமையாக நடந்து கொள்வாங்க. சில சமயத்தில் என் மூஞ்சையே பார்க்காத அப்படின்னு கூட விரட்டி அடிப்பாங்க. ஆனால் இந்த தகப்பன் அவருக்கு தன் பிள்ளையை திருத்தறதுக்கு அவருக்கு ஒரு வழி தான் தெரிஞ்சிருக்கு. கடவுளும் கூட இப்படி தான் மனிதர்களை திருத்துகிறார் ஒழிய பாடுகளை கொடுத்து, உபத்திரங்களை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து திருத்துகிறவர் அல்ல. இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய உபத்திரங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் பாடுகளை அனுபவித்தார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று வேதம் சொல்லுது.
நம்முடைய கர்த்தர் நம்மளை துன்பப்படுத்துபவர் அல்ல, நமக்காக துன்பத்தை அனுபவிக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அவர் நம்மை திருத்துகிற வழி என்ன தெரியுங்களா? அன்பினால தான் திருத்துவார் கடவுள். இங்கே இந்த ஊதாரி மைந்தனை கூட அந்த தகப்பன் தான் காண்பிக்கிற அன்பினால தான் திருத்துறாரு. அப்போது தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய படைப்பு பலகீனப்படும் போது, மனிதன் பலகீனப்படும் போது அவனை நியாயம் தீர்க்காமல், அவனை துன்பப்படுத்தாமல், அவனுக்கு தண்டனையை வருவிக்காமல், அவனை அன்பு செய்வதன் மூலமாக கர்த்தர் திருத்துகிறத நாம் பார்க்கிறோம். கடவுள் இப்படி தான் திருத்துவார். அதனால தான் சங்கீதத்திலேருந்து நான் வாசித்தேன் உங்களுக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப ஒருவேளை கடவுள் தண்டனையின் வழியாக, ஒரு மோசமான சூழ்நிலையின் வழியாக, பாடுகளின் வழியாக, வியாதிகளின் வழியாக, கடன் பிரச்சனையின் வழியாக, கணவன் மனைவி பிரிகிறதின் வழியாக கடவுள் தன்னை தன் பக்கமாக ஈர்த்து கொள்ளுகிறார் என்ற தவறான போதனை உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்க. பேதுருவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 முறை அவன் மறுதளித்தான். அவன் திட்டவும் சபிக்கவும் ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுது. இயேசு சிலுவையை தூக்கின பிறகு பேதுரு இயேசுவை திட்டவும் சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இயேசு இவனுக்கு நல்லது தான் செஞ்சார் இல்லையா? உங்கள் மாமியார் உடம்பு சரியில்லைன்னுக்குள்ள கூட அந்த ஊருக்கு போய், அந்த வீட்டுக்கு போய் அவங்க மாமியாரே சுகப்படுத்திட்டு வந்தார். இவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தார். இவங்க கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு செய்ததெல்லாம் பார்த்தாங்க. அவர் நன்மைகளை மட்டும்தான் செய்தார். வேதம் சொல்லுது, நன்மைகளை சுற்றி செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று. அப்படி நல்லவரை இவர் காட்டி கொடுத்த உடனே பேதுருக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடுச்சு. இத்தனைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தான் தலைமை பொறுப்பை எடுக்க போகிற, சீடர்கள்லையே நீ தான் முதல் சீடன், தலைமை பொறுப்பு உன்கிட்ட தான் வரப்போகுது, உன்னை தான் அதுக்கு அழைத்துட்டு, இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார் இயேசு அவன் மேலே. ஆனால் அவன் 3 மறுதளித்தான். நம்மளாம் அந்த தப்பை கூட செஞ்சுருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை மறுதளித்திருக்க மாட்டோம், திட்டி இருக்க மாட்டோம், சபித்திருக்க மாட்டோம். ஆனால் இவ்வளவு மோசமான பாவத்தை அவன் செஞ்சான். யூதாஸ் செய்ததை போலவே தான் இவன் செய்த பாவமோ. யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆனால் யூதாஸ் உயிரோடு இருந்தானா, இருந்திருப்பானா, அவன் செஞ்ச தப்பு அதுதான். யூதாஸ் உயிரோடு ஏன்னா இவ்வளோ நாள் கூட இருந்து அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் மனம் குற்றப்பட்டவனாக அவன் தற்கொலை செய்து கொண்டு மரித்துட்டான். ஒருவேளை அவன் மறிக்காமல் இருந்தால் இயேசு முதல்ல அவனை தான் போய் சந்தித்திருக்கான். புரிஞ்சுங்க நம்ம கடவுள் யாருன்னு. அப்பா அம்மா கூட புரியாமல் போயிருக்கலாம், உன் மனைவி புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், உங்கள் கணவன் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், உங்கள் தாய் தகப்பன் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். யார் வேணால் இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளாமல் வெறுத்து உங்களை விட்டு போயிருக்கலாம், அன்பு செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நாம் என்ன செய்தாலும் இந்த பூமியில் நாம் வாழும் காலம் வரைக்கும் அவர் நம்மை அன்பு செய்கிறவராக இந்த தகப்பனை போல தான் இருக்கிறார். இந்த தகப்பன் அந்த பையன் வீட்டை விட்டு காலை வெளியே வச்ச போது, என்னடா இது சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்துடுவான் பொழுதுக்கு, நம்மகிட்ட இவ்வளோ சொத்து இருந்தது, இப்படிப்பட்ட ஒரு தருதலை பிள்ளையை நம்ம பெற்றுட்டோமே, மோசமான பிள்ளையை பெற்றுட்டோமே, நம்மகிட்ட தான் இவன் தான் பிறந்தான் அப்படின்லாம் சபிச்சிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த தகப்பன் எவ்வளவு அந்த பிள்ளைய அன்பு செஞ்சார்னா, அவன் திரும்பி வந்தால் போதும், அவனுக்கு மறுபடியும் எல்லா சொத்தையும் மறுபடியும் அவனுக்கு திருப்பி கொடுப்பேன். அவன் இழந்து போனதை விட அதிக ஸ்தானத்தில் உயர்வில் இந்த வீட்டில் அவனை நான் வைப்பேன். அவனுக்கு இன்னும் அன்பு தேவைன்றதை இந்த தகப்பன் உணர்ந்து இருக்கிறான். கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரிய மனிதர்களாகிய நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம் பலகீனப்படும் போது, அதனால்தான் அவர் சொல்கிறாரு, பவுல் ஜெபிக்கிறார், 3 முறை ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த உபத்திரம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு,
உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்றார். நல்லா தெரிஞ்சுங்க, அன்பு என்பது ரொம்ப வல்லமை உள்ளது. நம்முடைய இருதயத்தை மாற்றோம்னா அது அன்பு தான். அந்த மெத்தடு தான் கர்த்தர் ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. இந்த தகப்பனை போல தான் யாருக்கு அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னா இயேசு சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தவான்களுக்காக வரல, பாவிகளுக்காகவே வந்தேன் அப்படின்றார். என்னுடைய பிரச்சனை பாவிகளிடத்தில் இல்லை, என்னோட பிரச்சனை என்னன்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம். அவர்களுக்குள்ள மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவத்தை தான் நான் வெறுக்கிறேன் ஒழிய மனுஷனை நான் வெறுக்கலை அப்படின்றார். அதனால தான் இவர் பாவிகளோ ஏற்றுக்கொண்டு பாவிகளோடு உணவருந்துகிறார் என்பது பரிசேயர்களோட குற்றச்சாட்டு. இவரும் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு உணவருந்துகிறார். தேவனுடைய வழி எப்பொழுதும் ஒரு மனுஷனை அன்பு செய்து தான் மாற்றுவது ஒழிய அவனை தீர்ப்பிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை மாற்ற தேவன் அந்த மெத்தடை அவர் யூஸ் பண்ணுவதே கிடையவே கிடையாது. இங்கே பேதுரு பாருங்க, திட்டினான், சபித்தான், மறுதலித்தான். நாம் அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சே இருக்க மாட்டோம். ஆனால் தேவன் உயிர்த்த போது பேதுருவை வந்து சந்திக்கிறார். அவர் வந்து சொல்ல, ஏன் என் சாவுக்கு வரல அப்படின்னு சண்டை போடல. என் கூட இருந்து நல்லா சாப்பிட்டீங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் நான் பலுகி பெருகி செய்த போது உனக்குன்னு ஒரு கூடை எடுத்து உன்கிட்ட கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டீங்க, நல்ல ஆடைகளை போட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தீர்த்து வச்சேன், நல்லா ஆசீர்வாதமாக இருந்தீங்க, போய் பிசாசை ஓட்டுனீங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், நோயாளிகளை சுகமாக்குனீங்க, மகிழ்ச்சியாக திரும்பி வந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனால் நான் செத்தப்போ நீங்கள் யாரும் என் சாவுக்கு வரவே இல்லை, என் துக்கத்தில் நீங்கள் கலந்து கொள்ள அப்படின்னாரா? கிடையவே கிடையாது. பேதுருகிட்ட சொல்கிறாரு, வந்தோடனே கேட்குறாரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா? மறைமுகமாக சொல்கிறாரு, நீ இவ்வளவு செஞ்ச பிறகும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். அதனால்தான் தாவீது எழுதுகிறார் பாருங்க, 32வது சங்கீதம் 1-2 வசனம். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், யாருடைய மீறுதலை அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, யோசிக்காமல் கவுண்ட் இல்லை, யோசிக்காமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். சிலுவைக்கு அப்புறம் கர்த்தர் நம்முடைய பாவங்களை சிந்தித்து பார்ப்பதில்லை, அவர் எண்ணி பார்ப்பதில்லை. அப்படி சிந்தித்து பார்த்துருப்பார்னா பேதுருவே நரகத்தில் தான் இருப்பார். 3 முறை கேட்குறாரு பேதுருகிட்ட, நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுரு சொல்கிறான், நான் உண்மை அன்பு செய்கிறான்றான் முதல்ல. ஏன்னா இவன் குற்ற உணர்வில் இருக்கான். இவரை மறுதளிச்சிட்டுமே, இவரை விட்டு ஓடிட்டுமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் அந்த மாதிரி எண்ணங்களோடு அவன் போராடிட்டு இருக்கிறான். இந்த வேலையில் அவனை தீர்ப்பிட்டு தண்டனை கொடுத்து இன்னும் அவனை மோசமாக்குற கடவுள் இல்லை. God has an higher attitude than us. நம்மளை விட உயர்ந்த மனப்பான்மை உள்ளவர் கர்த்தர். அவர் அவனை எப்படி சரி பண்ணுறாரு பாருங்க. நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆமாம் அப்படின்றான். என் ஆடுகளை மெய் அப்படின்ற பொறுப்புகளை கொடுக்குறாரு. யாருக்கு பொறுப்பை கொடுக்குறாரு பாருங்க? தன்னை மறுதளித்தவனுக்கு, தன்னை விட்டு ஓடி போனவனுக்கு, தன்னை திட்டினவனுக்கு, சபித்தவனுக்கு ஆகிய இந்த பேதுருவுக்கு ஒரு மறுபடியும் ஊழியத்தில் அந்த முன்னாடி என்ன சொன்னார்? நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவான் அப்படின்ற. அதனால் பேதுரு தொடங்கினது தான் சபைன்னு நினச்சிக்காதீங்க, கிடையாது கிடையாது. பேதுரு தொடங்குறதுக்கு முன்னாடி ரோமரில் பவுல் சபையை ஆரம்பிச்சிட்டார். அப்போது சொல்கிறாரு இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த அப்போது கடவுளுடைய அவர் பேதுரு இடத்துல 3 முறை கேட்குறாரு. அவனுக்கு புரிஞ்சிருக்கு. 3வது முறை அவன் அழுவ ஆரம்பிச்சிடறான். ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன். அவனுக்கு விளங்க வைக்கிறாரு, தான் ஒரு மனுஷனை திருத்துகிற
சரி பண்ணுகிற வழி தான் அன்பினால் அன்பு செய்வதனால ஒழிய அவனை தீர்ப்பிடுகிறதுனாலையோ அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுனாலையோ இல்லை, தீர்ப்பிடுறதுனாலையோ தண்டனை கொடுப்பதுனாலோ யாருமே மாறப்போகிறதில்ல. ஒரு சில பேர் மாறுவாங்க, இல்லைன்னா சொல்லலை அப்படி கொடுத்தா. ஆனால் பெரும்பாலானவர்கள் தண்டனை கொடுப்பதுனாலையோ தீர்ப்பிடுறதுனாலையோ தண்டனையை அனுபவிக்கிறதுனாலையோ இன்னும் கோபம் அதிகமாக வரும் ஒழிய, இன்னும் அவங்க மேலே எரிச்சல் வரும் ஒழிய, அவங்கள விட்டு இன்னும் தூரம் போவார்கள ஒழிய அவங்க கிட்ட போக மாட்டாங்க. இங்கே கூட பாருங்க, அவன் தூரத்துலேருந்து வரான்னு சொல்லி அவனை விட்டு விலகி போகலை, அவனை நோக்கித்தான் ஓடுகிறார். கர்த்தர் மனம் திரும்பி தன்னிடம் வருகிற ஒரு பாவியை நோக்கித்தான் ஓடுகிறார். ஒரு பாவியை நோக்கி தான் அவர் ஓடுகிறார் ஒழிய அவர் விலகி ஓடுவதில்லை. அவர் அன்புள்ளவர். அதனால்தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நாம் ஏற்கனவே வாசித்தேன், சங்கீதம் 145:8, கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கம் அவருடைய எல்லா கிரியின் மேலும் உள்ளது. கர்த்தர் யார்? அவருடைய குணாதிசயம் என்ன? அவருடைய நேச்சர் என்ன அப்படின்னா இதுதான். உங்களுக்கு கர்த்தர் யார்? இன்னும் கர்த்தருக்கு நீங்கள் பயந்துக்கினே இருக்கிறீங்களா? கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி போயினே இருக்கிறீங்களா? கர்த்தர் இடத்துல உங்களால் நெருங்க முடியலையா? ஜெபத்துக்கான பதிலை உங்களால் விசுவசித்து பெற முடியலையா? ஐயோ, கடவுளை பழைய ஏற்பாட்டில் சொல்கிற மாதிரி கடவுளை பார்த்த உடனே நான் அதமான அழிஞ்சிருவேன், நான் கடவுள்கிட்டலாம் போக மாட்டேன், அவர் தூரமாகவே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் கர்த்தரோடு ஆவிக்குரிய மனிதர்களால் ஐக்கியப்பட முடியல அப்படின்னா கர்த்தரை இப்படி அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஏன்னா அவங்க கேட்குற உபதேசம்லாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், தண்டனை கொடுப்பார். ஒரு தவறு செய்த உடனே அவர் தண்டனை கொடுப்பார், அவர் தண்டிப்பார், கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவார், இல்லை வியாதி வந்துடும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் அவங்க என்ன சொல்லுது வாசி பாருங்கள். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியின் மேலும் உள்ளது. அப்புறம் சங்கீதம் 103:10, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி காட்டாமலும் இருக்கிறார். ஒரு வேளை நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா, பாவம் செஞ்சிட்டோம் அதுக்குரிய தண்டனையை கடவுள் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துன்னுக்கிறீங்களா? இல்லை வாழ்க்கையில் சில தவறுகள், சில கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது நான் அந்த பாவத்தை செஞ்சேன் அதனால்தான் இது வந்துச்சு, அதை கர்த்தர் தண்டிக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்ம பாவம் செஞ்சால் திருப்பி துன்பப்படுத்தி காயப்படுத்துகிறவர் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், பயந்தவர்கள்லாம் அப்படியே நடுங்குறாங்கன்னு நினச்சிக்க, புதிய ஏற்பாடில் விசுவசிக்கிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கும். அவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படின்றது. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் அவ்வளவு பெரிதாய் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்த்தோம். இந்த தகப்பன் அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே வரத்துக்கு கூட அவர் எதிர்பார்க்கல. அவனை எப்படியும் அவன் உள்ளே வரதான் போகிறான், அதுக்காக தான் வரான். ஆனாலும் ஓடி போய் கட்டி முத்தமிட்டு தன்னுடைய முழு அன்பையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் பலகீனப்படும்போது, நம்ம தவறுகளில் விழுந்துருவோமோ என்று நினைக்கும்போது, நாம் விழுந்து போகும்போது நம்மை அவர்
தூக்கிவிட தன் கரத்தை நீட்டுகிறவராக இருக்கிறார். அந்த கரம் என்னன்னா அவருடைய அன்பு. சங்கீதத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, சங்கீதம் 145, கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவருடைய இரக்கம் அவருடைய எல்லா கிரியின் மேலும் இருக்குது. இப்படிப்பட்ட தகப்பனாக இருந்ததுனால தான் அந்த தகப்பன் என்பது கர்த்தரை குறிப்பிடுது. இப்படிப்பட்டவராய் தான் இருக்கிறேன் என்பதை இந்த ஓமையின் வழியாக யாருக்கு சொல்ல அவர் நினைக்கிறார்னா, பாவிகளை அவர் பார்க்க மாட்டார், பாவிகளிடத்தில் வரமாட்டார், பாவிகளிடத்தில் ஐக்கியப்பட மாட்டார், பாவிகளை அவர் அன்பு கூற மாட்டார் அப்படின்னு நினைக்கிற அந்த பரிசேயர்களுக்கு தான் இந்த ஓமையை அவர் சொல்கிறார். அதுதான் நம்ம வாசித்தோம் லூக்கா 15:2. இந்த ஓமையை எதுக்காக சொல்கிறாருன்ற காரணம் இதுதான். ஏன்னா இந்த பரிசேயர்களோட மனநிலை என்னன்னா, இந்த மூத்த பிள்ளையோடது. இந்த ஓமை சொல்லுவது ரெண்டாவது பிள்ளையை சொல்கிறதுக்காக இல்லை. நம்ம நிறைய டைம் இது ஊதாரி மைந்தனோட ஓமைன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இது ஊதாரி மைந்தனுக்காக சொன்னதில்லை, முதல் மகனுக்காக சொன்னது. ஏன்னா இவனும் வீட்டை விட்டு வெளியே போய் வெளியே நிற்கிறான். இவன் இந்த பிள்ளை உள்ளே வந்த பிறகு அவன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் சரியாக இருக்கிறேன், நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்தேன், எங்கள் அப்பாவுக்கு சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்றவன் வீட்டை விட்டு வெளியே நிற்கிறான். நம்மளாம் நிறைய டைம் நினச்சிக்கிறோம், கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால நாம் கடவுளோடு நாம் ஐக்கியப்பட்டுட்டோம் அப்படின்னு. இந்த மென்டாலிட்டியை, இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த ஓமையை சொல்கிறார். இந்த ஊதாரி மைந்தனை பற்றியும் சொல்லுகிறார். இதில் மோசமாய் பாதிக்கப்பட்டது இந்த ஊதாரி மைந்தன் கிடையாது. அவன் எவ்வளோ பாடுகளை அனுபவித்து இருந்தாலும் அவன் திரும்பி வந்து தன் தகப்பனிடத்தில் ஐக்கியம் கொண்டுட்டான். ஆனால் இங்கே ஐக்கியப்பட முடியாமல் வெளியே நிற்கிறவன் யாருன்னா இந்த முதல் மகன் தான். ஏன்னா இவனுக்கு இந்த முதல் மகன் உடைய பிரச்சனை என்னன்னா, கட்டளை கடைபிடிக்கிறதுனால கடவுள் தன்னை ஏற்றுக்கொள்வார், தன்னுடைய செயல்கள்னால ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் அவன் வெளியே நிற்கிறான். தன் செயல்களை பார்த்து தேவன் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல, தன் செயல்களை பார்க்குறவர் கிடையாது. தன்னுடைய மனமாற்றத்தையும் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையும் பார்த்து தான் கடவுள் சேர்த்து கொள்ளுகிறார், விசுவாசத்தை பார்த்து தான் சேர்த்து கொள்ளுகிறார் என்பதை இந்த ஊதாரி மைந்தன் புரிந்து கொள்கிறான். இவன் ஈஸியாக வந்து இவ்வளோ பாவங்களை செஞ்சு, பெரிய மகன் சொல்கிறான் பாருங்க, விபச்சாரம் செய்து எல்லாத்தையும் இழந்துட்டான்னு. அப்படியே அந்த பாவத்தை செஞ்சுருந்தாலும் அவன் வந்து ஈஸியாக சுலபமாக தன் தகப்பனிடம் ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டான். இந்த பெரிய மகன் பாவத்தை செய்யலைனாலும் அவன் சரியாக இருக்கிறேன், தான் கரெக்டாக தான் இருக்கிறேன், தன் செயல்கள்னால நான் நீதிமான்னு சொல்கிறான் பாருங்க, அதுதான் தன் தகப்பனை விட்டு இவனை பிரித்தது. இன்றைக்கும் நிறையா கிறிஸ்தவர்களை தங்களுடைய சுய நீதியினால், செல்ஃப் ரைச்சியஸ்னால் தேவன் பிரியப்படுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க பாருங்கள். ஒரு விஷயம் நடக்கிறாங்க பாருங்கள், நடந்து கொள்கிறாங்க பாருங்கள், அதுதான் அவர்களை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. இவங்களை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யாரை பார்த்தாலும் பரிசுத்தத்தை காத்துங்க பிரதர், பரிசுத்தமாக இருங்க பிரதர். அவங்க என்ன சொல்ல வராங்க மறைமுகமாக, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், கடவுள் சொன்ன எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, நியாயப்பிரமாணத்தை இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட கடைபிடித்ததில்லை இயேசுவை தவிர. மனுஷனாய் வந்த இயேசுவை தவிர ஒருத்தராலையும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல, அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், அதனால் கடவுளுக்கு நான் ஏற்புடையவனாக இருக்கிறேன்றதை நம்புகிறாங்க பாருங்க. இயேசு அதை பிரேக் பண்ண விரும்புகிறாரு. கர்த்தர் ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்கிறாருன்னா அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு,
இதுதான் ஒரு மனுஷனை கடவுள் ஏற்றுக்கொள்ள வைக்கிறது ஒழிய வேற எதுவும் இல்லை. இந்த ஊதாரி மைந்தன் கூட அவன் அந்த பன்றிகளிடத்திலிருந்து அவன் எழுந்ததற்கு காரணம் என்னன்னா, கண்டிப்பாக தன் தகப்பன் தன் மேலே இரக்கம் காட்டுவார் என்ற அந்த நம்பிக்கை தான். அதனால் நாம் புரிந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இந்த சுவிசேஷத்தில் நாம் புரிந்துக்க வேண்டியது கர்த்தருடைய இரக்கம், கிருபை, தயவு என்பது. அதனால்தான் நம்ம யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம். அதை வாசித்து முடிக்கிறேன். யோவான் 1:17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. மோசையின் வழியாக நியாயப்பிரமாணம் வந்தது. இயேசு நியாயப்பிரமாணத்தை எடுத்துன்னு வரல. அவர் எதோடு வர்றாரு? இயேசு கிருபையாக வந்தார் என்று வேதம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயினது. அப்போது இந்த உலகத்தில் ஒரு பாவியை கர்த்தர் மனம் திருப்புகிறார்னா அதற்கு அவர் யூஸ் பண்ணுற மெத்தட் என்னன்னா, அன்பு தான், இரக்கம் தான், கிருபை தான், தயவு தான், மன்னிப்பு தான். 2வது பகுதி, அடுத்த பகுதி அவனுடைய சகோதரன். அதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். Praise the Lord. God bless you.